ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ வந்து நம்ம நித்திய கல்யாணி செடியை பற்றி பார்ப்போம். இது வந்து 2-3 செடிகள் என்கிட்ட இருக்குது. நித்திய கல்யாணி செடி வந்து ஏகப்பட்ட பூக்கள் பூக்குது. பாருங்கள், கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது வெளியில் லைட் கலர், உள்ளே வந்து மகராந்தம் வந்து டார்க் கலரில் இருக்கும், வயலட் கலரில். பூக்கள் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டு வாசலில் வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் வாஸ்துவை சரி பண்ணுற செடி. அதனால் வீட்டு வாசலில் முன்பக்கம் வைக்கலாம். இடம் இருக்கிறவங்க முன்பக்கம் வச்சுக்கலாம். இது வந்து ஊட்டி ரோஜா. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்ட்டு. ஊட்டி ரோஜா வந்து சிவப்பு ஊட்டி ரோஜா 2 செடி நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து துளிர்கள் வச்சு மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நான் வேறு வீடு வந்து புதுசாக மாற்றினதுனால கொஞ்சம் பாதி செடிகள் வந்து வம்பாக போயிடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு இப்போ இந்த செடிகள் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி மாறி இருக்குது. இப்போ வந்து போர் தண்ணி, அதனால் கொஞ்சம் செடிகள் இப்போ தான் பிக்கப் ஆகிட்டு வருது. இது வந்து இன்சுலின் செடி. இன்சுலின் செடி வந்து நிறைய இது போயிடுச்சு. கிளைகள்லாம் இப்போ கீழேருந்து 2 கிளைகள் மட்டும் வந்திருக்கு. அதை உடச்சி விட்டுட்டேன். பாருங்கள், இது கட்டைச்சவர் மேலே இருக்குது. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து அவுட்ரு ஏரியா, அதனால் கொஞ்சம் காமாகவே இருக்கும். ஓரளவுக்கு அமைதியான சூழல் தான் இருக்குது. சிட்டி மாதிரி உள்ள வந்து ரொம்ப இதாக இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்சுலின் செடி. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து அது பக்கத்தில் செவ்வந்தி செடி வந்து என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு செவ்வந்தி செடி தான். இதை பதியம் போட்டு வச்சேன், வந்துச்சு. ஆனால் வீடு மாற்றினதில் அதுவும் போயிடுச்சு. அதாவது ரோஜா, அதாவது மல்லி, இருவாச்சி மல்லி போயிடுச்சு, ரோஜா மல்லி போயிடுச்சு. நிறைய செடிகள் வந்து இறந்து போச்சு. காஷ்மீரி ரோஜாவும் கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்குது. 2 செடியுமே அப்படி தான் இருக்குது. சரி, பார்ப்போம் எப்படி படைச்சி வருதுன்னு. இல்லாட்டி வேறு புதுசாக செடிகள் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், செவ்வந்தி வந்து நிறைய கொஞ்சம் தண்டுகள் கருகிருச்சு. அதை வெட்டி விட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு மழை வந்து ஒரேடியாக பெஞ்சாலுமே செடிகள் வந்து ரொம்ப நாசமாயிடுது. இது இஞ்சி செடி. இது வந்து நான் வந்து அங்கே மாடி தோட்டம் மாதிரி மாடியில் வச்சுருந்தேன். இப்போ வந்து எல்லாமே கீழே தான், மாடிப்படி ஸ்டெப்லேயும் மேலேயும் இருக்குது, கொஞ்சம் கீழேயும் இருக்குது செடிகள். இது வந்து இஞ்சி செடி. இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு வச்சு போயிடுச்சு. திருப்பி மழை விழுந்து தன்னாலேயே அதிலேயே முளைச்சி வந்திருக்கு. முதல்ல வச்ச இஞ்சி துண்டுலேருந்தே முளைச்சி வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 செடி இருக்குது இதில். பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இதில் வந்து இப்போது தண்ணியும் மாறுதலாக இருக்குது. கிளைமேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இந்த சூரிய வெளிச்சம் எல்லாமே மாறுபடுறதுனால கொஞ்சம் செடிகள் பிக்கப் ஆகி வர கொஞ்சம் நாள் பிடிக்கும். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து ஒரு ரோஜா செடி தான். அதாவது ஒயிட் ரோஜா, 7 days ரோஸ், ஒயிட் 7 days ரோஸ். இதுவும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகி வந்திருக்கு. முதல்ல வந்து கொஞ்சம் மொட்டையாக தான் இருந்தது. இப்போ வந்து இதில் மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரே ஒரு மொட்டு இருக்குது, தவிர ஓரளவுக்கு துளிர்களும் எடுத்து வந்திருக்கு இந்த செடியில். ரோஸ் செடிக்கு நம்ம எப்போவுமே முட்டை பவுட்ரு உரமாக கொடுக்கலாம். முட்டைத்தோட காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டீ தூள், காப்பி தூள் எல்லாமே நம்ம இதுக்கு உரமாக கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது மழை வந்து ரொம்ப ஓவராக பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுலேயுமே பாதி செடிகள் செத்துட்டு, அங்கேருந்து மாற்றி எடுத்துகிட்டு வரும்போது நிறைய செடிகள் வந்து இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. வேறு செடிகள் கொஞ்சம் புதுசாக வாங்கி வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் வீடியோ வெளிச்சம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக விழுந்திருக்கு. இது வந்து காந்தாரி மிளகாய் செடி. காந்தாரி மிளகாய் செடியில் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு, பூக்கள் போட்டு. இந்த செடி வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. ஆனால் முதல்ல பிக்கப் ஆகவே இல்லை. இப்போ தான் நல்லா பிக்கப் ஆகி நல்லா பெருசாக வளர்ந்து பூக்கள் பிடிச்சி காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சின்ன சைஸில் தான் இருக்கும், ஆனால் அதை கடித்து பார்த்தோன்னா காரம் அவ்வளோ காரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இது காந்தாரி மிளகாய், கேரளா மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை செடி வந்து இப்போ வெயில் படுற மாதிரி வெயில் படுற இடத்துல வச்சுருக்கிறதுனால அதோட இலைகளை பாருங்களேன். அதாவது சிவப்பு கலரில் இருக்குது. தளிர்கள் வந்து சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். செடியும் நல்லா பிக்கப் ஆகி வந்துட்டுருக்கு, வெளிச்சப்படுறதுனால. நல்லா எல்லாமே கொஞ்சம் பிக்கப் ஆகி வர நாள் ஆகும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறி இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான். இது பிச்சி செடி. பிச்சி செடியுமே நிறைய அந்த வீட்டில் இருக்கும்போதே வெட்டி விட்டுட்டேன். இப்போ புதுசாக துளிர்கள் எடுத்து மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சீசனுங்கிறதுனால மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிச்சி செடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதுவும் பிழைச்சி வந்ததே பெருசு தான். கொடியாக போகிறது தான், அதனால் நான் வெட்டி வெட்டி விட்டுருவேன். இப்போ வந்து மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2-3 கிளைகள் தான் இதில் இருக்குது. பழைய கிளைகள்லாம் இதாகிடுச்சு, வாடி போயிடுச்சு. ஆனாலும் கீழேருந்து கொஞ்சம் துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம், இதுக்கு சீசனுங்கிறதுனால பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இல்லை, இது வந்து மாடியிலேருந்து எடுத்த வீடியோ. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டெப்ஸில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஓரமாக எப்படி இருக்குது பாருங்கள். வரிசையாக செடிகள் வந்து மேலே வரைக்கும் இருக்குது. மல்லி, கத்திரி எல்லாமே வெயில் படுற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு வெயில் படுது. அந்த வீட்டை மாதிரி இல்லைனாலும் இங்கே ஓரளவுக்கு வெயில் வர்ற இடத்துல பார்த்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நகட்டி வச்சுருக்கேன். மாடியில் வந்து கொஞ்சம் பெயிண்ட்டு, டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்த பிறகு மாடிக்கு மாற்றி வைக்கணும். பாருங்கள், பெரிய மொட்டை மாடி இருக்குது. இதில் இன்னொரு நாளைக்கு அதை வீடியோ போடுறேன். ஃபுல்லுமே நல்ல இயற்கை காட்சிகள், நேச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காந்தாரி மிளகாய் எல்லாமே இருக்குது. இது வந்து 7 டேஸ் தான். இன்றைக்கி பூக்கள் விரிஞ்சிருக்கு. அதாவது ஒயிட் 7 டேஸ் ரோஸ். இது வந்து பட்டன் ரோஸ், லைட் பிங்க் பட்டன் ரோஸ். இன்றைக்கி வந்து இந்த பூக்கள் பூத்துருக்கு. அதே மாதிரி டபுள் கலர் ஆரஞ்சு அண்ட் எல்லோ, அதுவும் இன்றைக்கி பூக்கள் விரிஞ்சிருக்கு. ஒரு பூ பூத்துருக்கு. இந்த செடியில் வந்து 3 பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்கு. ஒயிட்டு, டபுள் கலர் ப்ளஸ் லைட் பிங்க் கலர். இது வந்து சிவப்பு ரோஜா, அதாவது ஊட்டி ரோஜா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த செடி வந்து ஊட்டி ரோஜா இல்லை, லைட் பிங்க் ரோஜா, நாட்டு ரோஜா. ஆமாம், நாட்டு ரோஜா தான் நினைக்கிறேன். எனக்கு பாதி இது தெரியவே இல்லை, பாதி செடியும் இதாகிருச்சு நிறைய. இது வந்து லைட் பிங்க் ரோஸ், நாட்டு ரோஜாம்பாங்க. இதில் வந்து பூக்கள் பூத்துருக்கு, மொட்டுகளும் வச்சுருக்கு. இது வந்து ஊட்டி ரோஜா செடி. இதுலேயும் ஒரு மொட்டு இருக்குது, ப்ளஸ் ஒரு பூக்களும் விரிஞ்சிருக்கு. இன்றைக்கி என்கிட்ட 2 ஊட்டி ரோஜா செடி இருக்குது. இதில் பூக்கள் அழகாக விரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 2 செடி இருக்குது, பக்கத்தில் இருக்குது. மொட்டுகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பெருசாகவே இருக்குது மொட்டுகள். பாப்போம், நிறைய ரோஸ் செடி பயிற்சி வாங்கி வைக்கணும். இது கத்திரி, வயலட் கத்திரி, அதாவது டார்க் வயலட்டில் வரி கத்திரி. இதுவும் இப்போ தான் பிக்கப் ஆகி ஓரளவுக்கு பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செடியில். நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 20 டேஸ், அதாவது 15 டேஸ் கிட்ட ஆகுது. கொஞ்சம் செடிகள் திணறி தான் வந்துக்கிட்டுருக்கு. பார்ப்போம், எல்லாமே பிக்கப் ஆகி வரணும். அதுக்கு ஏற்றபடி நம்ம உரங்களும் கொடுக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் மழை நின்றுருக்கு, இப்போ உரங்கள் கொடுக்கலாம் எல்லா செடிகளுக்குமே. இதில் நிறைய பூக்களும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.